அப்ப நான் சொன்னேன், இவ்வளவு தோஷம் இருக்கும் பொழுது அது எப்படி சுவாமி கல்யாணம் நடக்கும்? இவருக்கு கல்யாணம் நடந்தால் மிட் நைட்ல சூரிய உதிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்கிட்ட. நீ ஒரு மாதிரி எல்லாம் சொல்லாதே, அது சரியல்லை. நானும் சாஸ்திரம் படிச்ச ஆள் தான். ஒன்றை விட எனக்கு எவ்வளோ வயசு அதிகமாக இருக்கிறது. அது வரைக்கும் என்ன சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டு அவரு அப்புறம் நீ அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீ சொல்றது கரெக்ட் அல்லி அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன் என்றால், சுவாமி சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ? பிரிக்கக்கூடிய பிரவணதை இருக்கு, அந்த சுபாவம் இருக்கு. 7ஆம் இடத்தில் தான் இந்த கிரகங்கள் பார்வை இருக்கிறது. அதாவது 7ஆம் இடமும் சூரியனோட கஷேத்திரம் பாபக்ஷேத்திரமாக இருக்கு. பாபக்ஷேத்திரத்தில் பார்க்கப்பட்ட பாப கிரகங்களுக்கு மூர்க்கத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்ப இந்த ஜாதகப்படி கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது.